மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி சென்னையில் மக்கள் அதிகார அமைப்பு நடத்திய போராட்டங்களை பார்த்தோம். அதேபோல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருச்சி, கோவை போன்ற இடங்களிலும் மக்கள் அதிகார அமைப்பினால் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்க்கலாம். தற்போது திருச்சி செய்தியாளர் சார்ல்ஸ் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார்ல்ஸ், ஏற்கனவே மதுவிலக்கு கோரி போராட்டம் நடத்திய சசிபெருமாள் உயிரிழப்பிற்கு பின் மதுவிலக்கு கோரி போராட்டம் என்பது தீவிரம் அடைந்தது. தற்போது மீண்டும் மதுவிலக்கு வேண்டும் அப்படின்ற போராட்டம் அதிகமாக இருக்கு. தற்போது திருச்சியில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் எவ்வளவு பேர் கலந்துட்டு இருக்காங்க? இதற்கு முன்னதாக முக்கியமாக மூடு டாஸ்மார்க் என்ற ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடு நடத்தினாங்க. அதாவது திருச்சி உழவர் சந்தை பகுதியில் மக்கள் அதிகார அமைப்பினர் உள்ளிட்டோர் அவர்கள் அந்த மாநாடு நடத்திய 6 பேர் மீது தேச துரோகம், அதாவது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவங்க வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப நேரடியாக காட்சிகளை பார்த்து கொண்டு பேசலாம். திவ்யா, நம்ம திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையிலே துவாக்குடி அருகே இருக்கும். துவாக்குடியோடைய இந்த திருச்சி தஞ்சை தேசிய பிரதான சாலையிலே ஒரு அனைவருமே ஒன்று கூடியிருக்காங்க. மக்கள் அதிகார அமைப்பினர் அனைவருமே இப்ப தற்பொழுது தங்களுடைய கைகளிலே பதாகைகளை ஏந்தியும் அவர்கள் இந்த போராட்டத்துக்கு அவங்க ஏற்கனவே அறிவிப்பு எடுத்திருந்தாங்க. இங்கிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னதாகவே அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை துவங்கியிருக்காங்க. அதாவது டாஸ்மாகோடைய தமிழ்நாடு வாணிப கழகத்துடைய இந்த சேமிப்பு கிடங்கு என்பது இருக்கிறது. அந்த கிடங்குக்கு முன்னதாக தான் முற்றுகை போராட்டம் என அறிவித்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அவர்கள் இந்த திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் அனைவரும் ஒன்று கூடியிருக்காங்க. காவல்துறையினர் இப்ப அவர்களை உடனடியாக கைது செய்ய அவர்கள் வலியுறுத்தி வராங்க. ஏனென்றால் இவர்கள் ஊர்வலமாகவும் பேரணியாகவும் செல்லக்கூடாது எனவும் ஏற்கனவே நீங்கள் முற்றுகை போராட்டத்துக்கு மட்டுமே அழைப்பு விடுத்திருந்தீங்க, அதாவது அறிவிப்பும் கொடுத்திருந்தீங்க. இப்ப தற்பொழுது இங்க அனைவரும் ஒன்று கூடியிருக்கீங்க. இது ஒரு முக்கியமான பிரதான சாலை. இந்த தேசிய நெடுஞ்சாலையில் நீங்கள் யாரும் ஊர்வலம் நடத்தக்கூடாது, இங்க யாரும் கூடக்கூடாது என்று தொடர்ந்து அறிவுறுத்தி வராங்க. காவல்துறையின் அனைவரும் இப்ப தற்போது குவிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் இங்கிருந்து ஊர்வலமாக பேரணியாக சென்றால் உடனடியாக கைது செய்யப்படுவீர்கள். நீங்கள் முற்றுகை போராட்டம் மட்டுமே நடத்துவதற்கு உங்களுக்கு ஏற்கனவே அங்க அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது எனவும் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மக்கள் அதிகார அமைப்பில் இப்ப தற்போது விவசாய சங்கத்தை சேர்ந்த மாப்பா சின்னத்துறை இருக்காங்க. அவரிடம் கேட்கலாம். நீங்கள் இப்ப இதில் கலந்து கொண்டிருக்கிற முக்கிய காரணம் என்ன? மக்கள் மதுவுக்கு அடிமையாக கூடாது. நம்மளை வழிநடத்துகிற அரசுகள் போலித்தனமான நாடகம் ஆடாமல் உடனடியாக மதுவிலிருந்து மக்களை விடுதலை பண்ணணும். உடனடியாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்தணும். இந்த அம்மா இப்போ நான் படிப்படியாக பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இவங்களை பண்ண வைக்க சொல்லியிருக்கோம். இப்போ சட்டமன்ற தேர்தலில், இப்போ சட்டப்பேரவை தேர்தலில் இன்னைக்கு தேர்தலில் நிற்கிறாங்க எல்லா கட்சிக்காரங்களும். இந்த அம்மா படிப்படியாக அவ்வளவு நாள் நிறுத்திருந்தா விதிமீறல் முதல்ல சாராய கடையை முதல்ல முடிச்சா. சட்டத்துக்கு அப்பாற்பட்ட விதிமீறல் கடையை கூட இந்த அம்மா இதுவரைக்கும் மூடாம இருந்துட்டு இந்த தேர்தலில் ஓட்டு போடுங்க, அடுத்த தேர்தலில் உங்களுக்கு இந்த தடவை இன்னொரு முக்கியமாக அதிமுக மற்ற கட்சிகளும் தொடர்ந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இன்று நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் ஏற்கனவே முற்றுகை அறிவிச்சிருந்தீங்க. இப்ப இங்க ஒன்று கூடியிருக்கீங்க. உங்களுடைய அடுத்த கட்டம் என்ன? அடுத்த கட்டம் சாராய கடை முழுமையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. மக்களை மதுவில இருந்து காப்பாற்ற வந்திருக்கிறவர்கள் பூரா இளைஞர்களா இருக்காங்க. இந்த இளைஞர்களா பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வருங்கால தலைமுறையை காப்பாற்றணுங்கிற அக்கறையோடு வந்திருக்காங்க. எங்களை காப்பாற்றணுங்கிற அரசு எந்த அரசா இருந்தாலும் உடனடியாக மதுக்கடைகளை மூடணும், பூரண மதுவிலக்கை அமல்படுத்தணும். தமிழக மக்களை வாழ்வாதார பிரச்சனைகளை காப்பாற்றணும். ஆமா, முதல்ல குடிநீருக்கும் உணவுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். இன்னைக்கு குடி தண்ணிக்கே பஞ்சமா இருக்குது, ஆனா சாராய கடைக்கு பஞ்சமே இல்லை. தேர்தல் ஆணையம் உடனடியாக இந்த சாராய விற்பனையில இப்பொழுது கவனம் செலுத்தணுப்பா. இந்த தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையம் போலித்தனமான நாடகம் ஆடாம சாராய விற்பனையில மிகுந்த அக்கறை செலுத்தணும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ள. முக்கியமாக இப்ப தற்போது அதாவது இவருடைய போராட்டம் என்பது இப்ப தற்போது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவர்கள் அனைவருமே ஊர்வலமாக செல்வதற்கு தயாராக இருக்காங்க. போலீசார் அனைவருமே இப்ப குவிக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வராங்க. இவர்கள் அனைவரும் தற்போது ஊர்வலமாக செல்லக்கூடாது என்றும் அவங்க அறிவித்து வராங்க. அந்த காட்சிகளை தான் நேரடியாக பார்க்கிறோம். ஊர்வலமாக சென்றால் உடனடியாக கைது செய்யப்படுவீர்கள். நீங்கள் ஏற்கனவே முற்றுகை போராட்டம் என்று அறிவித்திருந்தீர்கள். இப்ப தற்போது முக்கியமான பிரதான சாலையில் ஒன்று கூடியிருக்கீங்க. இதில் பெண்கள் உள்ளிட்டோர், சிறுவர்கள் உள்ளிட்டோர் ஏராளமாக கலந்து கொண்டு வராங்க. அவர்கள் தங்களுடைய கைகளில் பதாகைகளை ஏந்தி அவர்கள் தொடர்ந்து பேரணியா சொல்வதற்கு முற்பட்டுவதற்காக தொடர்ந்து அவர்கள் இங்கு ஒன்று கூடியிருக்காங்க. திவ்யா, சார்ல்ஸ், நீங்க தொடர்ந்து அதுக்கு முன்னதாக கோவையிலிருந்து சுஜாதா நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. சுஜாதா, தற்போது மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி மக்கள் அதிகார அமைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது அங்கே நிலைமை என்ன விவரிங்க?
கண்டிப்பா மக்கள் அதிகாரம் இயக்கத்தினை சேர்ந்தவங்க வந்துட்டு கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். குறிப்பாக இந்த கவுண்டம்பாளையம் மண்டல அலுவலகத்தில் இருந்தே மது பாட்டில்களானது கோவையில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் விநியோகம் செய்யப்பட்டு வருது. எனவே இந்த அலுவலகத்தை முற்றுகையிட அவர்கள் முயன்றனர். ஆனால் திடீரென அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக இந்த சாலையானது மேட்டுப்பாளையம் சாலை பிரதான சாலையாக உள்ளது. இதனால் கோவையிலிருந்து மேட்டுப்பாளையம், ஊட்டி, குன்னூர் செல்லும் வழித்தடமாக இருக்கிற பட்சத்தில் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டதன் காரணமாக போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இதனால் மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவை செல்பவர்களும் கோவையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்பவர்களும் எந்த வழியும் இல்லாமல் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. திடீரென அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் அவர்கள் முற்றுகையிட முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்டனர். ஆனால் அவர்கள் கைது செய்வதற்கு மறுப்பு தெரிவித்ததன் காரணமாக சில பேரை காவல்துறையினர் இழுத்துச் சென்றனர். இதன் காரணமாக இந்த பகுதியில் மிகுந்த பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் சில மக்கள் அதிகார இயக்கத்தினர் இந்த மண்டல அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்கு உள்ளே செல்ல முயன்றனர். ஆனால் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இந்நிலையில் இது மட்டுமில்லாது சில தினங்களுக்கு முன்பு ஆணைக்கட்டி பகுதியில் டாஸ்மாக் கடையை மூடினர். எனவே அந்த டாஸ்மாக் கடையை திறக்க வேண்டும் என வலியுறுத்தியும் அப்பகுதியில் உள்ள ஆணைக்கட்டி பொதுமக்கள் சிலர் இந்த டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுகையிட முயல்வதாகவும் தற்போது தகவல்கள் தெரிவித்துள்ளனர். அவர்கள் ஆணைக்கட்டி பகுதியில் உள்ள பொதுமக்கள் இந்த மண்டல அலுவலகத்தை தற்போது முற்றுகையிடுவதற்காக வருவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். லத்திகா, சுஜாதா, தற்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு போராட்டக்காரர்கள் கைது செய்யப்படுவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இத்தகைய ஒரு சூழல்ல மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி இவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்திற்கு மக்கள் தரப்பிலிருந்து ஆதரவு இருக்கா? கண்டிப்பா திவ்யா, மக்கள் தரப்பிலிருந்து மிகுந்த ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமாக அனைத்து கட்சியினரும் தேர்தலுக்கு பின்னர் மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என கூறி வரும் நிலையில் இவர்கள் முன்வைக்கக்கூடிய முக்கிய கோரிக்கை தேர்தலுக்கு முன்பாகவே இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று முக்கிய கோரிக்கை வைத்துள்ளனர். இதற்கு பொதுமக்கள் தரப்பிலும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இது முக்கியமாக மக்கள் அதிகாரம் அமைப்பினர் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட போது இங்குள்ள பல பொதுமக்களும் அவர்களுடன் இணைந்து நாங்களும் மதுக்கடைக்கு எதிரானவர்கள், எனவே நாங்களும் இந்த போராட்டத்தில் தங்களை இணைத்துக் உள்ளோம் என கூறி அவர்களும் இந்த போராட்டத்தில் சேர்ந்து போராட்டம் ஈடுபட்டதை நம்மால் பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்லாது அவர்கள் முக்கிய கோரிக்கை என்பது தேர்தலுக்கு பின்னர் மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என தெரிவித்த பிறகு அரசியல்வாதிகள் சிலர் ஆனால் அமல்படுத்த மறுக்கின்றனர். என தேர்தலுக்கு முன்பாகவே இந்த மதுக்கடைகளை மூட உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்துதான் இந்த போராட்டத்தில் இன்று ஈடுபட்டிருக்காங்க. திவ்யா, மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் மக்கள் அதிகாரம் அமைப்பு சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்க செய்தியாளர்கள் சார்ல்ஸ், சுஜாதா மற்றும் சுப்பிரமணி. மற்ற செய்திகளையும் பார்க்க இருக்கிறோம்.